வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. PM கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதோடு மத்திய அரசு அது சார்ந்து புதிய ஆர்டர் ஒன்றையும் சொல்லியிருக்காங்க. PM கிசான் திட்டத்தில் மோசடி செய்தவர்கள் பெற்ற பணத்தை திரும்ப வசூலிக்கவும், யாருக்கெல்லாம் இந்த 2000 ரூபாய் தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும், பொதுமக்கள் அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விவரங்களையும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய கூடுதலான விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய விவரங்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, PM கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் சம்பந்தமாக மத்திய அரசு புதிய ஆணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் PM கிசான் திட்டத்தின் 20வது தவணை தொகை தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த சில முக்கியமான தகவல்களை எல்லாம் அந்த அரசாணையில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தவணைக்கான நிதி 9,07,00,000 விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியிலிருந்து 20,500 கோடி ரூபாயை விடுவித்தார். அதே சமயம் மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, தகுதியற்ற பல விவசாயிகள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்படலாம். சந்தேகத்திற்குரிய விவசாயிகளின் 20வது தவணைக்கான பணம் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் போது PM கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணையை பலன் பெறக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் அனுப்பினார். இதற்கிடையில் PM கிசான் இணையதளத்திலும் ஒரு முக்கிய செய்தியானது வெளியிடப்பட்டது. தகுதியில்லாத போதிலும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற்று வந்த பல சந்தேகத்துக்கு இடமான கணக்குகளை எல்லாம் மத்திய அரசு கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் PM கிசான் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட முக்கிய செய்தியில், PM கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் விதிகளை பின்பற்றாத சில சந்தேகத்திற்கிடமான கணக்குகளை அரசு கண்டறிந்துள்ளது. ஆனாலும் அவர்கள் இந்த திட்டத்தில் தொடர்ந்து பயன்களை பெற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1, 2019க்கு பிறகு விவசாயத்திற்காக நிலம் பெற்ற விவசாயிகள், மேலும் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், அதாவது கணவன் மற்றும் மனைவி அல்லது வயது வந்த உறுப்பினர் மற்றும் மைனர் உறுப்பினர் போன்றோர் ஒரே குடும்பத்தில் இருந்துட்டு இதற்கான பலன்களை பெற்றுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாம இன்னும் சில பேர் KYC அப்டேட்டுகளை எல்லாம் செய்யாம இருக்கிறாங்க. மக்களே, PM கிசான் இணையதளத்தில் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுடைய பெயரை செக் பண்ணுவது மிகவும் அவசியம். ஒருவேளை அதுல உங்களுடைய பெயர் வரல அப்படின்னா உடனடியாக இ-சேவை மையத்திற்கு சென்று KYC அப்டேட்டுகளை செய்யணும். இதுல நீங்க முக்கியமா எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை பேன் கார்டு மற்றும் வங்கி கணக்கோடு இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. நில சரிபார்ப்புகளை எல்லாம் செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணணும். அதோடு உங்களுடைய வங்கி கணக்கு எண் மற்றும் IFSC கோடு இது எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிற தகவலை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கணும். மக்களே, இன்னும் சில பேருக்கு இந்த 20வது தவணை தொகை வருவதற்கு தாமதமாகலாம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த KYC அப்டேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு உங்களுடைய தகவல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் விரைவில் உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.